இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தனராஜ் ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். இவருக்கு கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் எப்படியாச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு ஃபேட்டி லிவர் ஆகி அது வந்து பார்த்திங்கன்னா லிவர் சிரோசிஸாக மாறுச்சு. அவர் மருத்துவர்கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா மருத்துவர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு லிவர் சிரோசிஸ் ஆயிடுச்சு, அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மருந்து மாத்திரைகள் நீங்கள் கண்டினியூவாக எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நமக்கு கால் பண்ணார். நாம் நம்மக்கிட்ட இருக்கிற அருமையான சித்த மருத்துவர் கிட்ட போக சொன்னோம். அவர் கொடுத்த மருந்தோடு சேர்த்து நாமளும் ஒரு சில உணவுகள் ஒரு சில மூலிகைகள் ஒற்றை மூலிகைகள் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லிவர் சிரோசிஸ் நார்மல் ஆயிடுச்சு. அதே பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சின்ன குழந்தைக்கு எப்படி ஈரல் மாறிச்சோ அது மாதிரி சின்ன குழந்தைக்கு போல அவள் ஈரல் மாறிடுச்சு. அவர் யார், அவர் என்ன பிரச்சனைகள் அவசரப்படுறாரு அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐயா எனக்கு வந்து லிவர் சம்மந்தமாக வந்து கம்ப்ளைண்ட் இருந்ததுங்க ஐயா. அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்க ஐயா. நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது. ஆமாங்க, அதிகமான ஃபாஸ்ட் ஃபுட்டுங்க. அந்த அளவுக்கு வந்து உடல் உழைப்பு இல்லாத இருந்ததுக்கு வந்து அந்த இது இருந்ததுங்க ஐயா. உடல் உழைப்பும் இல்லை. ஆமாங்க, உடல் உழைப்பு இல்லைங்க. இல்லை, அதனால வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருந்ததுங்க ஐயா. ஓகே. அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ பார்த்துங்க ஐயா. வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்புறமா டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துக்கிட்டேங்க. மருந்து இந்த 6 மாசம் மருந்து எடுத்ததுல உங்க லிவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைக்கு போல மாறிச்சு. ஆமா இருக்குதுங்க ஐயா. ரிப்போர்ட் இருக்குதுங்க. ரிப்போர்ட் இருக்குதுங்க. எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரே சொல்லிட்டாரு, உங்களுக்கு வந்து பழையபடி ஆயிடுது, குழந்தைக்கு இருக்கிறப்படி வந்துடுது, சூப்பர் லிவர் வந்துடுதுன்னு சொல்லிட்டாங்க. லிவர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாங்க. நீங்க லிவர் சிரோசிஸா இருக்கும்போது உடம்புல ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன? ஐயா அதிகமா வயிற்று வலி, வயிறு வலி இருக்கும். ஆமா, அதிகமாக வயிற்று வலிங்க. அதிகமாக செரிமானம் ஆகாது. சாப்பாடு வந்து எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து செரிமானம் ஆகாது. எப்போ பாரு படுத்துக்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும். டயர்டாயிரும். ஆமாம், அந்த பிரச்சனை இருக்கு. வலி வந்து மேல் வகுத்துக்கு மேலே வந்து அந்த அடிக்கடி அந்த வலி வரும். இந்த இடத்துல வலிக்கும். வலி வரும் கண்டிப்பாக வலி வருங்க ஐயா. நான் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் பார்த்துங்க ஐயா. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் பார்த்துருப்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 7, 8, 9 ஹாஸ்பிட்டலாட்ட பார்த்துருக்குறேங்க ஐயா. அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் என்ன சொன்னாங்க உங்களுக்கு? எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது, அதனால் நீங்கள் வந்து டேப்லெட் எடுத்துக்கங்க, டானிக் எடுத்துக்குன்னு சொல்லி டானிக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் ஒருத்தருமே சரி பண்ண முடியலைங்க ஐயா. முடியல. அடுத்த சேனலில் பார்த்து கீழா நெல்லி தாங்க ஐயா. அது வந்து சூப்பர் கண்டிப்பாக என்ற உடம்புல வந்து வேலை செஞ்சதுங்க ஐயா. நல்ல மாற்றத்தை கொடுத்ததுங்க. இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ நான் வந்து நார்மலாக இருக்கிறேங்க ஐயா. இப்போ எல்லாரும் போல வந்து நார்மலாக இருக்கு. இப்போ எல்லாரும் நார்மலாக இருக்கு. நேரில் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால ஃபேட்டி லிவர் ஆகி உடல் உழைப்பே இல்லை, சும்மா இருந்ததுனால என்னாச்சுனாக்கா லிவர் சிரோசிஸாக மாறுது. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணாரு. நம்ம சித்த மருத்துவர்கிட்ட சொல்லி 6 மாசம் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருந்தாரு. ட்ரீட்மெண்ட்ல எடுத்துங்க ஐயா. அதுல இருந்து வந்து எனக்கு இப்ப அந்த பிரச்சனை இல்ல. ரிப்போர்ட் வந்து நார்மலா வந்து. இப்ப ரிப்போர்ட் நார்மலா இருக்கு. நேர்களே அவருக்கு நார்மலா இருக்கிற ரிப்போர்ட்டை பாருங்க, நான் உங்களுக்கு படிக்கிறேன். அது அப்படியே நேர்களே இப்போ தனராஜ் ஐயா முழுமையா குணமானதுக்கான ரிப்போர்ட் நான் படிக்கிறேன் பாருங்க. எல்எஃப்டி ரிப்போர்ட். டோட்டல் பிலிருபின் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க. 0.6 இருக்கு. 10ல இருந்து 1.2 வரையும் இருக்கலாம். ஆனா 0.6. டைரக்ட் பிலிருபின் 3, இன்டைரக்ட் பிலிருபின் 30, 80 வரையும் இருக்கலாம். 30 இருக்கு. எஸ்ஜிஓடி அதாவது ஏஎஸ்டி 35 வரையும் இருக்கலாம். 24. எஸ்ஜிபிடி ஏஎல்டி பார்த்தீங்கன்னாக்கா 52 வரையும் இருக்கலாம். 30. அதுக்கப்புறம் அல்கலைன் பாஸ்பேட் 30லேருந்து 120 வரையும் இருக்கலாம். 65.8. டோட்டல் புரோட்டீன் பார்த்தீங்கன்னாக்கா 6.6லேருந்து 8.7 வரையும் இருக்கலாம். இவருக்கு 6.7 தான் இருக்குது. அல்புமின் பார்த்தீங்கன்னாக்கா 3.4, குளோபின் பார்த்தீங்கன்னாக்கா 3.3, ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 1 இருக்கு. ரொம்ப 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 நார்மல் ஆயிடுச்சு. குழந்தைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ எப்படி சந்தோஷமா இருக்கீங்க? இப்போ நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஓகே. பழையபடி வந்து நல்ல வேலைக்கு போறீங்க. 2 வருஷமா வந்து ரொம்ப இதாக இருந்துங்க. இப்போ வந்து பழையபடி வந்து வேலைக்கு 2 வருஷமா பிரச்சனையாகவே இருந்ததுங்க. 2 வருஷமா வந்து அந்த ரிவர் கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருந்தது. ஏன்னா பழைய ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் பழைய ரிப்போர்ட் காமிக்க முடியல. ஆனால் உங்களுக்கும் லிவர் சிரோசிஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இல்லை லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, ஃபேட்டி லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது, இல்லைனாக்கா எல்எஃப்டி எடுத்து எல்எஃப்டியில் வந்து ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, ரொம்ப அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு பிரச்சனையாக இருந்தால், இல்லை ஒருவேளை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க நிச்சயமாகவே இருக்குது அருமையான சித்த மருத்துவ முறை, அதை நாடுங்கள். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு லிவர் சிரோசிஸாக இருக்குது, இல்லை ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் இருக்குது, ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் இருக்குது, லிவர் சிரோசிஸ் ஆயிடுச்சு, இல்லை லிவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாக்க நல்ல ஒரு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அதாவது லிவர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்து உங்கள் லிவரை வந்து ஆரோக்கியப்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா நல்ல அருகில் இருக்கிற சித்த மருத்துவரை நாடி உங்களுக்கு நல்ல முறையில் மருந்து கொடுத்து சரி பண்ணிக்கோங்க. இதோடு சேர்த்து தனராஜ் ஐயாக்கு என்னென்ன மெடிசின் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க லிவர் சம்மந்தமான பிரச்சனைக்கு மருத்துவரின் ஆலோசனைப்படி மருந்துகள் கொடுக்கப்பட்டது. 6 மாதம் மருந்து எடுத்தார். அதோடு சேர்த்து அவருக்கு கொடுத்த அருமையான உணவு கருப்பு கவுனி அரிசி. காலை மதியம் இரவு 3 வேளையும் கருப்பு கவுனி அரிசியால் செய்யப்பட்ட கஞ்சி அல்லது
சாப்பாடு 3 வேளையும் அவர் எடுத்துக்கினாரு. அதோடு சேர்த்து கீரைகள், கூட்டுகள், இது மாதிரி காய்கறி, இது மாதிரி நீர் காய்கறிகளாக 3 வேளை உணவாக எடுத்துகிட்டு வந்தார் 6 மாதம். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்ட நாள் வரையும் அவருக்கு நாடி பிடிச்சி பார்த்து குறிப்பிட்ட நாள் வரையும் பார்த்தீங்கன்னா கீழநெல்லி வேரோடு பிடுங்கி அம்மியில் அரைச்சி மோரில் கலந்து குறிப்பிட்ட நாள் வரையும் அவரை சாப்பிட சொல்லிச்சு. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் கண்டினியூவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுடைய உடல்வாக பொறுத்து. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 3 நாள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாதம் 2 முறை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களுடைய உடல்வாக பொறுத்து. முழுமையாக குணமாகிறதுக்கான காரணம் அவர் சித்த மருத்துவர் முறை மருந்து எடுத்தது மட்டும் இல்லை, உணவு முறையே மாற்றினதுனால தான் அவருக்கு லிவர் சிரோசிஸே, அந்த லிவர் சிரோசிஸ் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நார்மலாகி திருப்பி நார்மலான லிவர் ஆனதுக்கான காரணம் என்னென்னா அவருடைய மருந்துடைய தன்மை மட்டும் இல்லை, உணவு பழக்க வழக்கங்களை மாற்றி அவருடைய வாழ்வியல் முறை மாற்றினதுனால தான் திருப்பியும் புது லிவராக மாறி இருக்கு. அதுக்கான காரணம், முழுமையான காரணம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசால் செய்யப்பட்ட உணவு 3 வேளை எடுத்தது. அடுத்தது கீழநெல்லி குறிப்பிட்ட நாள் அவருக்கு சொன்ன நாள் வரையும் சாப்பிட்டது. அதே மாதிரி உடற்பயிற்சி செஞ்சது, நல்லா உழைச்சிது. இவர் பின்னாடி இருக்கிறது எல்லாமே அவருடைய தோட்டம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் வராரு, நல்லா வேலை செய்கிறாரு, நல்லா இருக்காரு, சந்தோஷமா இருக்காரு. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க. கீழநெல்லி பொறுத்தளவுங்கய்யா நான் எத்தனையோ டைம் பார்த்துருக்கீங்க. அது காலையே மிதிச்சிட்டு போய்க்கிறேங்கய்யா. இப்போ கடைசியாக எனக்கு அதுதான் மருந்தாயிட்டு. காலையே மிதிச்சிட்டு போனீங்க, இப்போ அதுதான் மருந்து. இப்போ அதுதான் உங்களுக்கு மருந்தே ஆச்சு. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அதை எடுத்ததுக்கப்புறம் அதுதான் மருந்து. சூப்பர் சூப்பர். நேர்களே, உங்களுக்கும் லிவர் சிரோசிஸ் சம்மந்தமான பிரச்சனை இருக்கா? கவலையப்பட வேண்டாம். இல்லை லிவர் சம்மந்தமான பிரச்சனை, கல்லீரல் சம்மந்த பிரச்சனை இருக்கா? கவலைப்பட வேண்டாம். இவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால ஃபேட்டி லிவராக மாறி அது கண்டுக்காம விட்டதுனால லிவர் சிரோசிஸாக மாறிச்சு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாக குடிச்சு என்ன பண்ணும், ஃபேட்டி லிவர் ஆகிடும். கிரேட் 2, அதாவது கிரேட் 1, கிரேட் 2 எல்லாம் ஆகிடும். இது நாள்பட்டு அப்படியே விடுறதுனால என்ன, அவங்க வாமிட் எடுத்தால் ரத்தமாக எடுப்பாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு அப்போ தான் தெரியும் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், LFT எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்களுக்கு லிவர் சிரோசிஸாக மாறிடுச்சு, இன்றைக்குமே நீங்கள் குடிக்கக்கூடாது, நீங்கள் மருந்து மாத்திரைகள் தான் சாப்பிடணும், இந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லைனா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லிவரில் ஹெப்படைட்டிஸ் A, ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, ஹெப்படைட்டிஸ் E வைரஸ் வரும். அதில் ஹெப்படைட்டிஸ் A வைரஸ் பார்த்தீங்கன்னா வரும், தன்னாலே குணமாயிடும். இந்த வைரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா குடிக்காதவங்களுக்கு வரும், அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும். குடிச்சு குடல் எல்லாம் புண்ணாகி லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்தவங்களுக்கு வாமிட் எடுத்தால் ரத்தமாக வரும். காலில் நீர் கோத்துக்கும், வயிற்றில் நீர் கோத்துக்கும், நெஞ்சில் நீர் கோத்துக்கும். அவங்களால சாப்பிடவே முடியாது, எழ முடியாது, படுத்துகிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லப்போனாக்க அந்த மரண தருவாயில் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க அருமையான மருத்துவ முறையில், ஆங்கில மருத்துவ முறையில் இருக்குது. நல்ல ஒரு லிவர் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வேளை லிவரை மாற்றுறதா மாற்றி அதை சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா 90% லிவர் கெட்டு போனால் கூட 10% லிவர் வச்சு முழுமையாக குணப்படுத்த முடியும்னு இன்றைக்கி எவ்வளவோ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சி நவீன மருத்துவங்களாக வந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா நல்ல ஒரு சித்த மருத்துவரை நாடி அதோடு சேர்த்து நீங்கள் மருந்துகளோடு சேர்த்து உணவு பழக்க வழக்கங்களை மாற்றுங்க. இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இருக்கவே இருக்குது மதுரையில் ஆண்டவர் குருகுலம், அங்கே வாங்க. நல்ல ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்களுக்கு மருந்துகள் கொடுக்கப்படும். அருமையாக மருந்து வேலை செய்யும். நீங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை என்னென்னா லிவர் சம்மந்தமான பிரச்சனை வந்துருச்சா கவலையப்பட வேண்டாம். நல்ல மருந்துகள் இருக்குது. அந்தந்த மருந்துகளை அப்போதைக்கு எடுத்துக்கினீங்கன்னா நல்லா குணமாயிடுவீங்கன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா நீங்கள் அருகில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு அலோபதி டாக்டராக பார்த்து சரி பண்ணிக்கலாம், ஆங்கில மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கலாம், இல்லைனா சித்த மருத்துவரை நாடி சரி பண்ணிக்கலாம், இல்லைனா நேச்சுரோபதி டாக்டரை பார்த்து சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சிலர் எங்ககிட்ட கேட்குறீங்க, ஐயா லிவர் பிரச்சனையே எனக்கு இல்லை, ஆனால் லிவரை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் என்னென்ன எடுக்கணும்னு கேட்குறீங்க. உங்களுக்கெல்லாம் கீழநெல்லியாக தொடர்ந்து கொடுக்க வேண்டாம். ஏன்னா நல்லா கூலிங், அது ஜென்னி வந்துடும். அதனால் நீங்கள் லிவரை நல்லா வச்சுக்கணும்னா மாதத்துக்கு 2 முறை வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரையை பிடுங்கி கீரை குழம்பு வச்சு சாப்பிடுங்க, இல்லை கீரை பொரியல் கூட்டு வச்சு சாப்பிடுங்க. கல்லீரல் நல்லாயிருக்கும், கல்லீரல் இருக்கிற கழிவுகள் வெளியேறும். இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கிரேப் ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாம். இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இருக்கவே இருக்குது காட்டு நெல்லிக்காய், அந்த ஜூஸ் சாப்பிட்லாம். ஆரஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா முட்டையுடைய வெள்ளைக்கரு சாப்பிட்லாம். இல்லைனாக்கா மத்தி மீன் சாப்பிட்லாம். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலை இரவில் பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையும் பார்த்தீங்கன்னாக்கா சூரிய வெயிலில் நீங்கள் நிற்கலாம், உடற்பயிற்சி செய்யலாம். இதெல்லாம் லிவருக்கு ஆரோக்கியமானது. ஸ்விம்மிங் பண்ணலாம், ஓடலாம், இப்படியெல்லாம் செய்யுங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி ஐயா சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்லா இருக்கார். தண்டராஜ் ஐயா, இப்போ நீங்கள் எப்படி ஹெல்த்தாக இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் இப்போ பழையபடி நார்மலாக இருக்கிறேங்க ஐயா. நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இல்லை நான் எல்லோரும் பார்க்கட்டுங்க ஐயா. என்ன மாதிரி பார்த்து பிரச்சனை இருந்ததுன்னா சேனலை பார்த்து அது ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக நல்லாயிடும். சூப்பர். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நேரிலே இவரை போல் பார்த்தீங்கன்னா பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாக்க
கண்டிப்பாகவே நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது, எப்படியோ ஒன்று சரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா லிவர் தான் 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்து, லிவர் தான் உடலில் மிகப்பெரிய உறுப்பு, லிவர் தான் உடலில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் மேக்ஸிமம் சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான உறுப்பு. இது வந்து பெரும்பாலும் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க. ஃபேட்டி லிவர் தானே, அது என்ன செஞ்சிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருக்கும்போது அது படிப்படியாக பிரச்சனைகளாக மாறி லிவர் சிரோசிஸாக மாறி அப்புறமா லிவரை எடுக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் பல வருஷங்கள் தாண்டி போய் நிற்பீங்க. அதனால் வருமுன் காப்பதே சிறந்தது. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சிவன் ஹரிதாஸ். நன்றி, வணக்கம்.